கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தினாலே இந்த 2024 ஆண்டிலே இந்த 4வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தை ஆரம்பித்து 4ல் ஒரு பகுதி குவார்டர் டைம். ஆமென். ஸ்தோத்திரம். 4 பகுதியில் ஒரு பகுதியை நாம் கடந்து வந்துட்டோம். 3 மாதம் அவ்வளோ வேகமாக ஓடிவிட்டது. இன்னும் நாட்கள் காலங்களில் வேகமாக போயிட்டே தான் இருக்குது. காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் என்ன செய்யாது, காத்திருக்காது. அதான் உண்மை, சத்தியம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆகவே இந்த 4வது மாதத்திலும் இந்த முதல் கர்த்தர் யார் என்று பங்கு பெற்றுகிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தந்ததான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், அதாவது மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறத மெயினாக வச்சு. ஆனால் அதுக்கு முன்பாக பிப்ரவரி மாதத்திலேயே சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகிக்கிறார், சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நாம் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆகவே அதை நாம் தியானிச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்மை அபிஷேகிக்கிறார். அதற்கு ஆதாரமாக நாம் எலியாவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அந்த செய்தி முடிவடையல. ஆமென். எலியா என்று சொன்னால் யெகோவா என் தேவன் என்று சொல்லி அர்த்தம். அவர் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதான ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த எலியா கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களா இருந்தார் சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்து 3வது கர்த்தருக்குள்ளான வைராக்கியத்திலே அந்த எலியா இருந்தார். அல்லேலூயா. அடுத்து 4வது இந்த எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு கர்த்தரை தொழுது கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை நாம செய்யும் பொழுதுதான் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்மை அபிஷேகிப்பார், தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு முன்னால நிற்கணும். தேவனுடைய வல்லமைக்கு முன்னால, தேவ பிரசன்ன முன்பாக ஜெபத்திலே தேவனுடைய வல்லமையிலே அதற்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அடுத்து 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் பார்த்தோம். 3வது வைராக்கியமாய் வாழணும். யாருக்காக? கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாய் இருக்க வேண்டும். ஆமென். மாம்ச வைராக்கியம் ஒழிஞ்சாதான் நாம ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ முடியும். கையெழுத்து எல்லாமே சொல்லுங்க. மாம்சத்துக்குள்ள வைராக்கியத்தையே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவருக்காகவோ ஊழியத்துக்காகவோ சபைக்காகவோ இருக்கிற வைராக்கியத்தை பிசாசு என்ன செய்வான்? நம்மை விட்டு எடுத்து போட்டுருவான். கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம். அடுத்து 4வது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். அல்லேலூயா. காரணம், இந்த ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவி யேசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்ணா? கர்த்தருடைய பலிபீடத்தை எல்லாம் இடிச்சு போட்டாங்க. பல தீர்க்கதரிசிகளை கொலை செய்து போட்டு விட்டார்கள். ஆகையினால இந்த வேலையை நாம செஞ்சாதான், இந்த கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டாதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த பலிபீடம் எதை குறிக்க என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களை நாம் அதை குறித்து தியானிச்சோம். நாம சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவராக. ஸ்தோத்திரம். ஆக அதை குறித்து மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை. அப்படி அந்த செய்தி உங்களுக்கு கேட்கணும்னா அந்த யூடியூப்ல போய் என்ன செய்ய கேளுங்க. இந்த பலிபீடம் எதை குறிக்கிற என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தை செப்பனிட காரியத்திலே இந்த எலியா 6 காரியத்தை அவர் செய்தார். அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம அன்னைக்கு தியானிச்சோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18:31. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற போதும். ஃபர்ஸ்ட் இந்த எலியா செய்த காரியம்
அந்த தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை சூட்டினார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம், நாம் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம ஆண்டுடைய பிள்ளை என்பதை நாம வெளிப்படுத்தணும். இல்ல உலகத்தை உயர்த்த எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்தா விசுவாசி, வீட்டுக்கு போனா அவிசுவாசி, ஃபங்க்ஷனுக்கு போனா வேறு வாசி அப்படி மாறிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு போனா மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதும், சாட்சியா இருந்தா போதும், அப்படி இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஆண்டுடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வோட நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது நல்ல காரியமோ அல்லது துக்க காரியமோ, அது கொண்டாட்டமோ அல்லது திண்டாட்டமோ, எதுவா இருந்தாலும் ஆமென் சொல்லுங்களாமே. சோத்திரம். வாழ்க்கையில சில நேரம் கொண்டாட்டம் வரும்போது அதுக்கடுத்து திண்டாட்டம் என்ன செய்யும்? வரும். சந்தோஷமா இருப்பா, திடீர்னு என்ன செய்யும்? புசுக்குன்னு ஏதாவது கவலைகள் போராட்டங்கள் என்ன செய்யும்? வரும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆமென். இந்த ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆமென். இரண்டாவது, இந்த எலியா செய்த இந்த பலிபீடத்தை செப்பனிட காரியத்துல 6 காரியம். முதலாவது, இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டினார். அதை குறித்து நாம ஏற்கனவே விளக்கமா நம்ம தியானிச்சிருக்கோம். இரண்டாவது, அந்த 31ஆம் வசனத்திலே பின்பகுதி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களின் லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்தார். அல்லேலூயா. எத்தனை கற்களை எடுத்தாரா? அது அடுத்து 32ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி வாசிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கட்டி அதை என்ன பண்ணாராம்? ஒரு வாய்க்காலை என்ன உண்டாக்கினார். இரண்டாவது கவனிங்கள், 12 கற்களை எடுத்து அந்த உடைக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா. எதுக்கு 12 கற்களை எடுத்தார்? இந்த பலிபீடம் என்பது நம்முடைய ஜீவியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆண்டவர்களை நம்ம என்ன செய்யணும்? அது கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை பணத்தை பேஸ் பண்ணி கட்டுறாங்க, சமுதாய பெருமையை பேஸ் பண்ணி கட்டுறாங்க, வசதி வாய்ப்புகளை வைத்து கட்டி கொள்றாங்க. கட்டுதல் இருந்துச்சுன்னா வெறும் பில்டிங் மட்டுமல்ல, கட்டடம் மட்டுமல்ல, குடும்பம் என்கிறதான அமைப்பு. அல்லேலூயா. நிறைய பேர் பணம், பொருள், செல்வம் அது இருந்தா போதும், அதை வச்சு எப்படியாவது என்ன செய்யலாம், குடும்பத்தை கட்டி எழுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அது தவறு. ஆமென் சொல்லுங்களாமே. ஸ்தோத்திரம். அப்போ அந்த 12 கோத்திரங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர்களாக என்ன கட்டப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர். அப்போ அந்த 12 பேரும் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். 12 கோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவ நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம சபையில் வருகிற எல்லாரும், எல்லா குடும்பங்களும், குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டுகளை கட்டப்பட்டு எழுப்பப்படணும். அல்லேலூயா. வாசிங்க 51:1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்திலிருந்து நம்மளை வெட்டி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேறு பிரித்து எடுத்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக ஆண்டவரோட நாம கட்டப்படணும். அல்லேலூயா. ஆக கவனிங்க, இந்த ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறாரு. கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திவாரமான மூளைக்கல்லா இருக்கிறாரு. அவர் மேல நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் வரைக்கும் நமக்கு பணம் வேணும், பொருள் வேணும், வசதி வேணும், எல்லாமே வேணும். நான் வாழ்ந்தாலும்
பேரும் புகழோட தான் வாழணும். எப்படிதான் வாழணும்? அப்படி நினைக்கிற சொல்லுகிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்களா இல்லையா? ஊர் சொல்ல வேண்டும், பேர் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு அந்த காலத்துல ஏதோ ஒரு பாட்டை ஏதோ ஒரு சொல்ல மாதிரி ஞாபகத்தில் வருது. என்ன ஊர் சொல்ல வேண்டும், என்ன பேர் சொல்லி புகழ வேண்டும் அப்படின்னு. நாம இருக்கிறபடி இருந்தோம்னா, வாழ்கிறபடி வாழ்ந்தோம்னா நாம எதிர்பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. அல்லேலூயா. பேரோடு புகழோடு ஆண்டு நம்மளை நிலைநிறுத்தவர் அல்லவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புகழை தேடி நம்ம போகக்கூடாது. புகழ் நம்மளை தேடி வர்றதுக்கு நாம வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் பதவியை தேடி அவன் போனான். ஆனா பதவியை இழந்து வாழ்க்கையை இழந்து போய்விட்டான். ஆமென். ஆனா சவுல் காணாம போன கழுதையை தேடி போனான். ராஜ மேன்மை அவனை தேடி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பாதர் கூட ஒரு பாட்டு பாடிக்கிறார். என்னது? வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். தொடுவானம்னா வானத்தை தொட முடியுமா? அத மாதிரிதான் வேணும் புகழ நம்மளை தேடி வரும். எப்போ? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழும்போது. அல்லேலூயா. அப்ப நம்மள ஆண்டவர்களை கட்டப்படுவதற்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். 1 பேதுரு 2:4 முதல் 6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளை கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளை கல். ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது கீழே பேஸ்ல இருந்து ஒரு மூளை கல் வச்சு அதை ஜாயின் பண்ணி கட்டுவாங்க. அதுதான் அந்த பில்டிங்கை தாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான கல். அல்லேலூயா. அந்த கல் யாருங்க? நமக்காக தள்ளப்பட்ட கல், அடிக்கப்பட்ட கல், ஆமென், நொறுக்கப்பட்ட கல், கண்மலையாய் சென்றதான அந்த கல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளை, சம்பாதிக்கிறவங்களே, பெரியவங்களே, உங்க வாழ்க்கைய இயேசு என்ற அஸ்திவாரத்து மேல கட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பணத்து மேல, பொருள் மேல, பதவி மேல, உயர்வு மேல அப்படி அல்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம நடந்து கொள்ளவரமா நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை காலங்கள் கடந்து போனாலும் நம்மை தேடி உயர்வு மேன்மை வரும். அல்லேலூயா. அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அடுத்து 3வது எலியாசுடைய காரியம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து. போதுமா? 3வது விறகுகளை அடுக்கினார். எதை அடுக்கினாரா? விறகுகளை எங்கே அடுக்கினார்? பலிபீடத்து மேலே 12 கற்களை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக 12 கற்கள். இந்த 12 கற்கள் அடிப்படையில் தான் இயேசு என்ன பண்ணாரு? 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு காலத்தில் 12 அப்போஸ்தலராய் மாறினார்கள். அல்லேலூயா. காரணம் இந்த இஸ்ரவேல் முழு கோத்திரத்துக்கும் அவர் அடையாளப்படுத்துவதற்காக. 4வது இந்த பலிபீடத்தின் மேலே விறகுகளை அடுக்கினார். அல்லேலூயா.
எதற்காக? இங்கே ஒரு காளை கொண்டு வந்து பலி செலுத்தணும். ஆமென். இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த காளையை அந்த அவங்க பலிபீடத்துல வச்சு என்ன சவால்னா, நெருப்பு கொளுத்தாம வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து யாருடைய சாமி அக்கினியை இறக்கி இந்த பலி பொருளை சுட்டரிக்கிறோ அந்த சாமி தான் உண்மையான சாமின்னு ஒரு சவால். ராமே சொல்லுங்க. ஆமென். அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆமென். அதுக்கப்புறம் தான் அந்த எலியா அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் நடக்கல. பாருங்க, இந்த விறகுகளை அடுக்கினார். விறகு மரம் என்பது எதை குறிக்கிறது? நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் ரட்சகர் இயேசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்மோடு கூட சிலுவை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார். தேவதாமே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படின்ற விறகு என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய இயேசுவை குறிக்கிறது. இயேசு இல்லாம தேவ வல்லமை வெளிப்படவே படாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காம வல்லமை இறங்காது. அல்லேலூயா. அடுத்து நான்காவதாக அந்த 33 பின்பகுதி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தார் இந்த எலியா. அல்லேலூயா. கசாப்பு வேலை எல்லா வேலையும் இவர் தான் செய்கிறார். அல்லேலூயா. பேசலாம். ஆசாரிகள் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தும் போது காளை என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். அடுத்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? பலிபீடத்தை எல்லாத்தையும் தெளிக்கணும். ஊழியக்காரர்கள் வந்து சில நேரங்களில் ஊழிய சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, அதை சார்ந்த இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் இன்ஜினியர் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. சில நேரங்களில் டாக்டர் வேலை, நர்ஸ் வேலை சொல்லி ஐடியா கொடுக்கறதுனா ஊழியக்காரங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏதோ ஆவிக்குரிய காரியம் மாத்திரமல்ல, சரீரப்பிரமான திசைகளின் எல்லா காரியத்தையும் குறித்து நாம் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களுக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. செய்யணும்னு சொல்லி அப்படிதான் அந்த எலியாவை என்ன பண்ணாரு? இந்த காளையை அவர் துண்டித்து, பாருங்க, சந்து சந்தாக துண்டித்து எப்படி பண்ணாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கைமா கறி மாதிரி பண்ணி அடையாளமே தெரியாதவர். ஏன்னா சர்வாங்க தகனபடி அப்படிதான் செலுத்த வேண்டும். ஆமென். அது எந்த ஆடு, அது என்ன மாடு, அது என்ன கலரா இருந்துச்சு, என்ன சைஸா இருந்துச்சு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சுயம் எல்லாம் நம்முடைய சுயம் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? முற்றிலுமாய் சாம்பலாக்கப்படணும். அப்பதான் தேவ வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அந்த பலிபீட கர்த்தருடைய பலிபீடத்தை நம்ம ஒப்புக்கொடுக்கணும். அல்லேலூயா. ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்க. ரோமர் 12:1 பவுல் அதை தான் சொல்றார். ஆமென். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்ன பலியாக? ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். செத்து போனதை யார் என்ன செய்ய பலி செலுத்த மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜீவபலி. அடுத்து 5வது 34வது வசனம். பிற்பாடு அவர் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். பின்பு இரண்டாம் தரம் ஊற்றுங்கள் என்றார். ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். அல்லேலூயா. அடுத்து 55வது வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரினால் நிரப்பினான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. பாருங்க, பலி என்ன செய்யணும்? அக்கினினாலே எரியணும், விறகு எரியணும். விறகு நல்லா எரியணும்னா என்ன செய்யணும்? நல்லா காஞ்ச விறகா என்ன செய்யணும்? பச்சை விறகா இருந்தா என்ன செய்யும்? சொல்லுங்க.
அப்படியே புகை வந்துகிட்டே இருக்கு. என்னது புகை அப்படியே கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன செய்யுது அடுப்பு? பச்சையான விறகுல பிரியாணி செஞ்சா அப்ப கபாகபான்னு பிரியாணி வாசனை வராது, புகை வாசனை தான். சி என்ன அது பிரியாணியா புகை பிரியாணியா அப்படின்னு. அப்போ இந்த பலி தேவ அக்கினி இறங்கி சுட்டரிக்கப்படணும்னா நல்லா ட்ரையா இருக்கணும் இந்த விறகுல இருந்து பலி எல்லாமே. ஆனா இவர் எலியா செஞ்ச காரியம் ஒரு வித்தியாசமா செய்யறாரு. அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி மேலும் விறகுகள் மேலையும் அல்லேலூயா 4 குடமா 3 முறை 12 குடம் தண்ணீர். கைவை சொல்லுங்க. அப்ப பாருங்க, 12 குடம் தண்ணீரை பலிபீடத்தின் மேல ஊற்ற சொன்னார் இந்த எலியா. அல்லேலூயா. இந்த எலியாவுக்கு தெரியும் இந்த தண்ணீரை அவன் தேவனுடைய அக்கினி சுட்டரித்து போட அவராலே முடியும் என்று எலியா அதை அழைத்திருந்தார். அல்லேலூயா. இதை பார்த்ததான அந்த எதிர்பார்ட்டியெல்லாம் கைகொட்டி சிரிச்சிருப்பாங்க. என்னடா இந்த கலவனுக்கு எலியாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, என்னமா வானத்து இந்த அக்கினி இறக்கி இந்த பலியை சுட்டரிக்கணும், அதான் சவாலு. இவர் என்னடா தண்ணிய குடங்குடமா ஊத்துறாரு. ஏதாவது எப்படி ஊத்துறாரு? ஏதோ கொஞ்சம் ஊத்துனா கூட கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிடும். ஒரு குடம் ஊத்துனா கூட 12 குடத்தையும் 12 குடம் தண்ணியை ஊத்துறாரு. பலிபீடத்தை சுற்றி அப்படியே தண்ணி தேங்கி என்ன செய்யுது, அப்படியே நின்றுகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிரிகள் பார்ப்பாங்க. சில நேரங்கள் நம்ம செய்யற காரியங்கள் மற்றவர்களுக்கு வினோதமாய் வித்தியாசமாக பரியாசமாகத்தான் தோணும், தெரியும். நாம ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, 40 நாள் வர்றது போறது எல்லாமே மற்றவங்களுக்கு, மற்ற கிறிஸ்தவங்களுக்கு, மற்ற மக்களுக்கு அது வினோதமா வித்தியாசமா தான் தெரியும். நமக்கு தான் தெரியும் எதற்காக நாம் எதை செய்கிறோம் என்று. கைவிட்டாமல் சொல்லுங்க. அப்ப 12 குடம் தண்ணியை ஊத்துறார். ஏற்கனவே 12 கற்களை வைத்து பலிபீடம் கட்டினார். இப்ப 12 கோத்திரத்துக்கு அடிப்படையிலே 12 குடம் தண்ணியை ஊற்றினார்கள். அல்லேலூயா. சுற்றில தம்பி தரிமை நின்று கொண்டு இருக்கிறது. ஆமே சொல்லுங்களாமே. சோத்திரம். இந்த சூழ்நிலை கடைசியா 6வது எலியா செய்த காரியம் 36 38 முடிய சோத்திர வாசி கேட்போம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றால் தலையை சொல்லுமாக சத்தமாக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதுதான் இந்த செய்தியினுடைய அந்த கிளைமாக்ஸ். இதுதான் இந்த செய்தியினுடைய என்ன சொல்றது, தோத்திரம். ஒரு பவர்ஃபுல் டைம். ஆமென். கருத்தான ஜெபம். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. முதலாவது என்ன பண்ணார்? இஸ்ரவேல்ங்கிற பெயரை சூட்டினார். இரண்டாவது 12 கற்களை வைத்து பலிபீடத்தை கட்டினார். மூன்றாவது என்ன பண்ணார்? விறகுகளை அடுக்கினார். 4வது காளையை வைத்தார். 5வது 12 குடம் தண்ணியை ஊத்த சொன்னாரு. 6வது செய்த காரியம் தான் ரொம்ப முக்கியமானது, கருத்தான ஒரு ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. கருத்தான ஜெபம். அது ஆங்கிலத்தில் என்ன வருது? கருத்தான ஜெபம்க்கு. அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு நிருபத்திலே வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 17 16 நினைக்கிறேன். வாசிங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்லா கையை வச்சாங்க தட்டுங்க. இன்னைக்கு நம்மள அநேக பேர் ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றீங்க? ஓட்ட உடசலான ஜெபம். ஜெபிக்கிற ஜெபத்துல கருத்து வேணும். தயவுசெய்து எல்லாமே சொல்லுங்க. பலபலன்னு பரிசையுடைய ஜெபத்தை போல பண்ணக்கூடாது. விசுவாசிங்க. 4 வார்த்தை சொன்னாலும் நறுக்க கருத்தோட பாரத்தோட ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த எலியா ஒரு தீர்க்க நான் சொல்லியிருக்கிறேன். எலியானா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாச்சு. அவரும் செய்வாரு இல்லை. எலியாவை நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தாங்க. அல்லேலூயா. அவர் என்ன எப்படி பண்ணாராம்? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. Elijah was a man with a nature like ours and he prayed earnestly. Hallelujah. கருத்தான ஜெபம் என்பதற்கு ஆங்கிலத்திலே earnestly அப்படின்னா உண்மையாக. Hallelujah. என்ன சொல்லுங்கப்பா? உண்மை என்ற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குது. வெறும் உதட்ட அளவுல இருந்து அல்ல, உள்ளத்துக்குள்ள இருந்து பாரத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உண்மைத்துவத்தோடு. ஹல்லேலூயா. கருத்தான ஜெபம் என்பது அதுதான். இன்னைக்கு நாம அப்படி ஜெபிக்கலாம். நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம எதுக்காக நாம ஜெபிக்கணும் இந்த மைண்ட்ல வைத்து ஜெபிக்கிறோம். அதுல நின்று அதுல உறுதிப்பட்டவளாய் நின்று ஜெபிக்க பழகணும். விசுவாசிங்க. அதனாலதான் ஏசப்பா மலை பிரசங்கத்துல 6வது இடத்துலயா நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டிட்டு என்ன செய்? உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்திலே பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படி வீண் வார்த்தைகளை அளப்பாக. ஜெபத்துல வீண் வார்த்தைகளை அலப்பி ஜெபம் பண்ணக்கூடாது. விசுவாசிங்க. கருத்தா கச்சிதமாக என்ன குறிப்பு சொல்லப்படுகிறது, ஊழியக்காரர் என்ன ஆவியானவர் ஊழியக்காரர் ஒவ்வொரு முறை ஜெபம் நடத்தும் பொழுது 40 நாளுக்கு ஜெபத்தை நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆவியான ஒவ்வொரு காரியத்தை ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் என்ன செய்வார்? தீர்க்கதரிசனமா சொல்லி சில காரியங்களை ஜெபிக்க வைப்பார். அதோட நீங்க இணைஞ்சு ஜெபிக்க பழகணும். அதுதான் கருத்தான ஜெபம். ஆமென். அதுதான் earnestly prayer. அல்லேலூயா. அப்படி ஜெபிச்சா தாங்க ஆண்டவர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இடம்பொருள் ஏவல் தெரியாம ஏதாவது பண்ணிட்டு கிடப்பாங்க. எந்த இடத்துல நம்ம ஜெபிக்கணும், ஆனா எந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதில் ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு முறைமை இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து ஜெபம் வரணும். உண்மையான ஜெபம், கருத்தான ஜெபம்னா என்னது? வெறும் உதட்டுல இருந்து வரக்கூடாது. அந்த பாரம் உள்ள வரணும். உள்ள உடையணும். உள்ள உடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வரணும். அல்லேலூயா. earnestly prayer அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. சும்மா நம்ம அப்படியே உதட்ட அளவுல அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya praise the lord hallelujah glory jesus hallelujah இந்த மாதிரி பந்தா பிரேயர்லாம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். நீ நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் ஜெபிக்க பழகிட்டாங்க. என்ன பிரேயர்? பந்தா பிரேயர். அந்த டோன்லயே வித்தியாசம் தெரியும். பெருமையாவே ஜெபம் பண்ணுவாங்க. ஹalleluya ஆண்டவரே தரக்காய் நன்றி அப்பா. glory to jesus hallelujah. இது ஜெபமா? இந்த ஜெபம் அந்த ரூப்புக்கு மேல விட போகவே போகாதுங்க. விசுவாசிகளே, ஜெப பாரம் நமக்குள்ள வரட்டும். ஜெபிக்கும் பொழுது உள்ளம் உடையணும். நம்ம விசுவாசிகள் சிலர் அந்த மாதிரி பெருமை ஜெபம் தான் பண்றீங்க. அந்த டோன் ரொம்ப முக்கியம். அப்படிதாங்க இந்த எலியா, அவரு பாடுள்ள மனுஷன் தான். அவருக்கு வேதனை விரக்தி வந்துச்சு. போதும் கர்த்தாவே அப்படின்னு அவரும் ரொம்ப வேதனைப்பட்ட மனுஷன் தான். ஆனாலும் கருத்தா ஜெபம் பண்ணினா நடந்தது என்ன? அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து
அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. ஹalleluya. இந்த சிம்பிள் பிரேயர் ரொம்ப நீண்ட நெடிய ஜெபமா பண்ணல. அந்த ஜெபத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஜெபித்த ஜெபம் ஒரு நிமிஷம் கூட இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்களும் ஆண்டவரே. அல்லேலூயா. சொன்ன ஜெபம் எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் இருக்குமா? ஒரு நிமிஷம், 1.5 நிமிஷம். இதுதாங்க எலியா செஞ்ச ஜெபம். அதுல அந்த ஜெபத்துல வெறும் ஜெபம் மட்டுமல்ல, வார்த்தை மட்டுமல்ல, கர்த்தரில் உண்டானதான வைராக்கியம். உள்ளங்க எத்தனை சிறிய மேடை எழுப்பின உடனே வானம் கருகரித்தது. 3 வருஷமாய் பெய்யாத மழை, பெரும் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணினார் தேசத்தின் மேலே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய வார்த்தை ஆண்டவர் ஒன்று வீணாய் போக விடவில்லை. அல்லேலூயா. எலியாவை கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லைங்க. அல்லேலூயா. அந்த ராஜா அவர் என்ன பண்ண, ரதத்துல போற ரதம் எவ்வளவு வேகத்துல போகும் அந்த குதிரைகள் இழுத்துக்கொண்டு. ஆனா அந்த குதிரை இந்த ரதத்துக்கு முன்னால இந்த எலியா அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே பறந்து போனான். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அந்த எலியா பின் நாட்களிலே அவர் மகிமையின் சரீரத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோக ராஜ்யத்துல. அவர் மரணத்தை காணாமலேயே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் என்ன செய்யறாரா? நம்மளை அபிஷேகித்து, அல்லேலூயா, நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பனா எலியாவை போல நம்ம மாறணும். அவர் ஊழியக்காரர், அவர் தீர்க்கதரிசி. ஊழியக்காரங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விட, விசுவாசிகளை விட ஊழியக்காரனுக்கு பல சூழ்நிலைகள் உண்டு. ஆமென். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா செஞ்ச இந்த காரியங்களை நாம செய்வோம். அல்லேலூயா. தோத்திரம். இந்த பலிபீடத்தை சுமந்த காரியத்தில் 6 காரியத்தை செஞ்சார். கர்த்தரே தேவனுடைய மக்கள் எல்லாம் பணிந்து கொண்டார். மாத்திரமல்ல, பெருமழையும் கர்த்தர் பெய்ய பண்ணினார். தேசம் செழிப்பை கண்டது. அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் பொழுது நம் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பை காணும். அல்லேலூயா. தேசம் செழிப்பை காணும். ஆமென். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் தேவனுடைய வல்லமையை உணரச் செய்யத்தக்கதான கிருபை ஆண்டவர் செய்வாரு. நம்ம ஜெபம் எலியாவுடைய ஜெபமா மாறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எலியாவை போல கர்த்தருக்காய் வைராக்கியமா உண்மையா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்த காரியத்தை அதன்படி நாம செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில வறண்டு போன நிலைமையை கர்த்தர் மாத்துவாரு. உங்க குடும்பத்துக்கு எல்லா வறட்சியில கர்த்தர் நீக்குவாரு. ஒரு ஆவிக்குரிய வறட்சியில கர்த்தர் எடுத்து போடுவாரு. ஒரு செழிப்பை, ஆவிக்குரியதான அந்த ஒரு செழிப்பை ஆண்டவர் தருவார். என்னென்ன காரியத்துல வறண்டு போய் இருக்கிறீங்களோ இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. எலியா செய்ததை போல செய்யுங்கள். பெரும் மழையை கர்த்தர் உங்கள் மேலே பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. முன்மாறி பின்மாறி மழையும் தேவன் உங்கள் மேலே பெய்ய பண்ணுவார். இது தேவனுடைய சத்தியம், வேத சத்தியம், இது உண்மை. வார்த்தை கேட்ட உங்களுக்கு தேவன் அவருடைய கிருபையை தந்து நம்மை ஆட்கொண்ட வழி நடத்துவராக. God bless you all. Praise the Lord. Amen.